இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியதாக கூறப்படும் நிலையில் அசைவ பால் விஷயத்தில் மட்டும் இழுபறி நிலவுவதாக தெரிகிறது. வேளாண்மை மற்றும் கால்நடை துறைகளில் அமெரிக்க பொருட்களுக்கு இந்திய சந்தையை திறப்பதில் இந்தியா தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறது. கலாச்சார தொடர்பு குறித்த கவலையால் மத்திய அரசு மறுத்து வருகிறது. அமெரிக்காவில் பசுக்களுக்கு அசைவ உணவுகள் வழங்கப்படுகின்றன. பன்றி, மீன், நாய், குதிரை ஆகியவற்றின் கொழுப்பு மற்றும் பாகங்கள் கலந்த உணவுகள் வழங்கப்படுவதால் அவற்றின் பால் அசைவமாக கருதப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் கலாச்சார முக்கியத்துவம் பெற்றுள்ள பசுக்களுக்கு சைவ உணவு முறையே பின்பற்றப்படுகிறது. மத ரீதியான சடங்குகள், கோயில்களில் பால், நெய் பயன்படுத்தப்படுவதால் இந்தியா இறக்குமதிக்கு மறுக்கிறது. அசைவ உணவுகள் வழங்கப்படாத பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட பால் என சான்றிதழை கட்டாயமாக்கினால் இறக்குமதியை அனுமதிக்க பரிசீலிப்பதாக இந்தியா கூறுகிறது. சிறிய விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்பதாலும் பால் பொருட்கள் இறக்குமதிக்கு இந்தியா தயங்குகிறது. ரஷ்யா, இந்தியா, சீனா முத்தரப்பு நாடுகள் அடங்கிய RIC அமைப்பின் ஒத்துழைப்பை மீட்டெடுக்க ரஷ்யா எடுத்திருக்கும் முன்னெடுப்பிற்கு சீனா ஆதரவு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 3 நாடுகளின் சொந்த நலன்களுக்கு மட்டுமல்லாமல் பிராந்திய மற்றும் உலகளாவிய அமைதி, பாதுகாப்பிற்கும் உதவக்கூடியதாக இருக்கும் என சீனா கூறியுள்ளது. சீனா, இந்தியா, ரஷ்யா ஒத்துழைப்பு 3 நாடுகளின் நலன்களை பாதுகாப்பதுடன் மட்டுமல்லாமல் பிராந்தியத்திலும் உலக அளவிலும் அமைதி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை நிலைநிறுத்தவும் உதவும் என சீனா கருத்து தெரிவித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று பரவல் மற்றும் அதைத் தொடர்ந்து கிழக்கு லடாக் பகுதியில் ஏற்பட்ட இந்தியா, சீனா மோதல் உள்ளிட்ட காரணங்களால் RIC ஒத்துழைப்பின் செயல்பாடுகள் கடந்த சில ஆண்டுகளாக முடங்கின. அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்கு செல்லும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு 70% வரை குறையக்கூடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. விசா நேர்காணல் தேதி ஒதுக்கீடுகள் நிறுத்தப்பட்டிருப்பதாலும் விசா நிராகரிப்பு விகிதம் திடீரென்று அதிகரித்திருப்பதாலும் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. செமஸ்டர் தொடங்க இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் பல இந்திய மாணவர்கள் விசா நேர்காணல் தேதி கிடைக்காமல் தவிக்கின்றனர். தேதி ஒதுக்கப்பட்ட சிலரும் அதற்கான உறுதிப்படுத்தல் கிடைக்காததால் அமெரிக்காவிற்கு படிக்கச் செல்லும் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு ஜெர்மனி போன்ற மற்ற நாடுகளை நாடி வருகின்றனர். இந்திய மாணவர்களுக்கான விசாக்கள் நிராகரிக்கப்படுவது அசாதாரணமாக அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 214B பிரிவின் கீழ் சொந்த நாட்டுடன் போதுமான பிணைப்புகள் இல்லை என்று கூறி பல விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகின்றன. கடந்த ஆண்டு 3,30,000 இந்திய மாணவர்கள் அமெரிக்காவிற்கு சென்றனர். முதன்முறையாக இந்த எண்ணிக்கையில் இந்தியா சீனாவை முந்தியது. இந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை கடுமையாக சரியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிறையில் தனக்கு என்ன நேர்ந்தாலும் ராணுவ தளபதி முனீர்தான் பொறுப்பு என பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் தொடர்பாக 2023ஆம் ஆண்டு இம்ரான்கான் கைது செய்யப்பட்டார். தற்போது அவர் ராவல்பிண்டியில் உள்ள அடியாலா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று பரிசு பொருள் முறைகேட்டு வழக்கில் இம்ரான்கானின் மனைவி புஷ்ரா பீபியும் அதே சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இருவரும் சிறையில் துன்புறுத்தப்படுவதாக இம்ரான்கான் மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளார். மனித உரிமைகள் மற்றும் கைதிகளுக்கு வழங்கப்படும் உரிமைகள் கூட தங்களுக்கு நிறுத்தப்பட்டிருப்பதாக இம்ரான்கானின் சமூக வலைதளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் உத்தரவின் பேரில் ஒரு கர்னலும் சிறை கண்காணிப்பாளரும் மோசமாக நடந்து கொள்வதாக இம்ரான்கான் குற்றஞ்சாட்டியுள்ளார். ISI பதவியிலிருந்து அசீம் முனீர் நீக்கப்பட்ட போது அவரை புஷ்ரா பீவி சந்திக்க மறுத்துவிட்டதால் தற்போது பழிவாங்குவதாக இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி எனப்படும் நோய் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அதிபர் டிரம்பின் கால்களில் வீக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து செய்யப்பட்ட பரிசோதனையில் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கால்களிலிருந்து இதயத்திற்கான ரத்தம் செல்லும் நரம்புகளில் அடைப்பு ஏற்படுவதால் இந்த நிலை உருவாகும் என்று கூறப்படுகிறது. 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஏற்படும் சாதாரணமான வீரியமற்ற பாதிப்பு இது என்று கூறியுள்ள வெள்ளை மாளிகை அதிபர் டிரம்ப் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பதாக தெரிவித்துள்ளது. இலங்கையில் முகாமில் வளர்க்கப்பட்ட 6 யானைகள் இயற்கை சரணாலயத்தில் விடப்பட்டன. ரத்தினபுரி மாவட்டத்தின்
உடவளவை யானைகள் சரணாலய முகாமில் தாயை இழந்த 6 யானை குட்டிகள் பராமரிக்கப்பட்டன. வெளிநாட்டு அமைப்புகள் மற்றும் விலங்கியல் அமைப்புகள் யானைகளின் உணவுகளுக்கு பங்களிப்பு செய்தன. கடந்த 5 ஆண்டுகளாக பராமரிக்கப்பட்டு வந்த 6 யானை குட்டிகள் நன்கு வளர்ந்த நிலையில் தேசிய இயற்கை சரணாலயத்தில் விடுவிக்கப்பட்டன. பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தில் கடும் கனமழையால் ஒரே நாளில் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் அம்மாகாணத்தில் பல்வேறு பகுதிகளில் மழைக்கால அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் பிறப்பிக்கும் பாதுகாப்பு உத்தரவுகளை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று பஞ்சாப் மாகாண முதல்வர் மரியம் நவாஸ் தெரிவித்துள்ளார். ராணுவ உதவியுடன் வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானில் கடந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி முதல் பல்வேறு மாகாணங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் இதுவரை 180க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையே பாகிஸ்தானின் ராவல்பிண்டியில் உள்ள சாஹான் அணை உடைந்து வெள்ளம் பெருக்கெடுத்து பாயும் காட்சி வெளியாகியுள்ளது. பீகாரில் 7200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். முன்னதாக சாலையின் இருபுறங்களில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் நிற்க திறந்த ஜீப்பில் பிரதமர் மோடி சாலை வலம் நடத்தினார். அப்போது வழி நெடுகிலும் திரண்டிருந்த தொண்டர்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் பாட்னாவிலிருந்து டெல்லி, மோதிஹரியிலிருந்து டெல்லி, தர்பங்காவிலிருந்து லக்னோ, மால்டா நகரிலிருந்து லக்னோவிற்கு இடையிலான அம்ரித் பாரத் ரயில் சேவைகளை தொடக்கி வைத்தார். மேலும் சுமார் 7200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றிக்கு ஒட்டுமொத்த உலகமும் சாட்சியாக விளங்குவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் 7200 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டங்களை தொடக்கி வைத்த பிரதமர் 4 புதிய அம்ரித் பாரத் ரயில்களையும் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். பின்னர் பேசிய பிரதமர், பீகார் மண்ணில் இருந்துதான் தான் ஆபரேஷன் சிந்தூர் என்ற உறுதிமொழியை எடுத்ததாகவும் உலகம் முழுவதும் அதன் வெற்றியை பார்ப்பதாகவும் தெரிவித்தார். பாரத தாயின் எதிரிகளை தண்டிக்க இந்தியா தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வதாகவும் பிரதமர் கூறினார். பீகாரில் வாக்காளர் பட்டியல் மறுசீரமைப்பு என்ற பெயரில் தேர்தல் ஆணையம் மோசடியில் ஈடுபட்டிருப்பதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக குற்றஞ்சாட்டியுள்ளார். சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையில் தேர்தல் ஆணையம் சிக்கிக் கொண்டு விட்டதாகவும் இது பாஜகவின் வாக்குச்சீட்டு திருட்டு கிளையாக மாறிவிட்டதா என்றும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இதை வெளிக்கொணரும் நபர்கள் மீது FIR பதிவு செய்யப்படும் என்றும் ராகுல் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையம் தரப்பில் 22 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த திருத்தத்தின் மூலம் தகுதியில்லாதவர்களை நீக்கிவிட்டு புதிய தகுதியானவர்கள் சேர்க்கப்படுவதாக கூறுகிறது. எனினும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தங்கள் விருப்பப்படி பட்டியலை திருத்துவதாகவும் வாக்குரிமை பறிக்கப்படுமோ என மக்கள் கவலையில் ஆழ்ந்திருப்பதாகவும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாக ராபர்ட் வதேரா வேட்டையாடப்படுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். குருகிராம் நிலப்பேர வழக்கில் பிரபல தொழிலதிபரும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் கணவருமான ராபர்ட் வதேராவிற்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. மேலும் அவருக்கு சொந்தமான சுமார் 38 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. மீண்டும் அரசியல் ரீதியில் அவதூறு மற்றும் துன்புறுத்தல்களை எதிர்கொள்ளும் நிலையில் ராபர்ட், பிரியங்கா மற்றும் அவரது குழந்தைகளுக்கு தான் துணை நிற்பதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான பூபேஷ் பாகலின் மகன் சைத்தன்யா பாகலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்தனர். காலையிலிருந்து பூபேஷ் பாகலின் வீட்டில் சோதனை நடத்தி வரும் நிலையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மதுபான கொள்கை விவகாரத்தில் அவருடைய மகன் சைத்தன்யா பாகல் மோசடியில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. சுமார் 2100 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து துர்க் மாவட்டத்தின் பிலாய் நகரில் உள்ள பூபேஷ் பாகலின் வீட்டிற்கு வந்த அதிகாரிகள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அங்கு வசிக்கும் அவரது மகன் சைத்தன்யா பாகலையும் கைது செய்தனர். சோதனையை கேள்விப்பட்டு பூபேஷ் பாகலுக்கு ஆதரவாக காங்கிரஸ் தொண்டர்கள் குவிந்தனர்.
இதையொட்டி அவரது வீட்டுக்கு வெளியே பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் மற்றும் சிவசேனா உத்தவ் தாக்கரே கட்சியின் தலைவர் உத்தவ் தாக்கரே ஆகியோர் கடந்த 2 நாட்களில் 3வது முறையாக தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசியுள்ளனர். இது மாநில அரசியலில் பெரும் விவாதத்தையும் ஊகங்களையும் எழ வைத்துள்ளது. உத்தவ் தாக்கரே பாஜக இடையிலான உறவு புதுப்பிப்பா என்ற கேள்வியையும் முன்வைத்துள்ளது. இச்சந்திப்பு சுமார் 20 நிமிடங்களுக்கு மேல் நடந்ததாக கூறப்படுகிறது. சந்திப்பின் போது உத்தவ் தாக்கரே முதல்வர் பட்னவிஸிற்கு ஹிந்தியை 3வது கட்டாய மொழியாக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தும் கட்டுரைகளின் தொகுப்பான வை ஹிந்தி ஷுட் நாட் பி இம்போஸ்ட் என்ற புத்தகத்தை வழங்கினார். 3 மொழிக் கொள்கை தொடர்பான விவாதமும் இதில் இடம்பெற்றுள்ளது. 3ஆம் மொழி தொடர்பான கொள்கையை ஆய்வு செய்ய குழு அமைக்கலாம் என முதல்வர் தேவேந்திர பட்னவிஸிடம் உத்தவ் தாக்கரே கூறியதாகவும் புத்தகத்தின் ஒரு பிரதியை பிரதமர் மோடிக்கு அனுப்புமாறு பரிந்துரைத்ததாகவும் தகவல்கள் கூறுகின்றன. டெல்லியில் இன்று காலை 20க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் வந்தது. ரிச்மாண்ட் குளோபல் ஸ்கூல், அபினவ் பப்ளிக் பள்ளி உள்ளிட்டவை இதில் அடங்கும். வெடிகுண்டு செயல் இழப்பு குழு, காவல்துறை, தீயணைப்புத் துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். எனினும் சந்தேகப்படும்படியான எந்த வெடிபொருளும் கிடைக்கவில்லை என்று தெரியவந்துள்ளது. இதேபோல் கடந்த வாரமும் டெல்லியில் பல பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு மிரட்டல் வந்தது. இதற்கிடையே குழந்தைகள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனுபவிக்கும் அதிர்ச்சியை நினைத்து பார்க்க வேண்டும் என ஆளும் பாஜக அரசை எதிர்க்கட்சியான ஆம் ஆத்மி விமர்சித்துள்ளது. 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் முகலாய பேரரசர் அக்பர் 30,000 பேரின் படுகொலைக்கு உத்தரவிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு மாணாக்கருக்கான சமூக அறிவியல் புத்தகத்தில் முகலாய மன்னர்கள் பற்றிய குறிப்புகளில் NCERT பல மாற்றங்களை செய்துள்ளது. மத நல்லிணக்கத்திற்கு முன்னுதாரணமாக சுட்டப்படும் பேரரசர் அக்பர் கிபி 1568 சித்தோர்கரை கைப்பற்றிய பிறகு 30,000 பேரின் படுகொலைக்கு உத்தரவிட்டதாக கூறப்பட்டுள்ளது. பாபர் இரக்கமற்ற போர் வெற்றியாளர் என்று சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். அவுரங்கசீப் சோம்நாத் மற்றும் மதுரா கோவில்களை இடிக்க உத்தரவிட்டதாகவும், அலாவுதீன் கில்ஜியின் படைகள் ஸ்ரீரங்கம், சிதம்பரம் ஆகிய கோயில்களை தாக்கியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சத்ரபதி சிவாஜி அழிக்கப்பட்ட கோவில்களை மீண்டும் கட்டியதாகவும், இந்து மரபுகளை பாதுகாத்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. டெல்லியை தலைமையிடமாக கொண்டு ஆண்ட ரசியா சுல்தான், முகலாய பேரரசர் ஷாஜஹானின் மனைவி நூர்ஜஹான் போன்றோரின் பெயர்கள் இந்த புத்தகத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. முகலாய மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியர்கள் பொருளாதார ரீதியாக சுரண்டப்பட்டதும் இதில் விவரிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவின் கடலோர மற்றும் தெற்கு உள் மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதைத் தொடர்ந்து குடகு, தட்சிண கன்னடா, உத்தர கன்னடா மற்றும் உடுப்பி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜூலை 24 வரை கனமழை தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஷிவ்மோகா, மைசூர் உட்பட பல மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் மற்றும் மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. பெங்களூரில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானை பலாப்பழத்தை பறித்து தும்பிக்கையில் பிடித்தவாறு நடந்து சென்றது. திருநெல்லி கோவிலுக்கு அருகே ஊருக்குள் காட்டு யானை நுழைந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். தொடர்ச்சியாக பலாப்பழத்தை பறித்து சென்றதை ஊர் மக்கள் வேடிக்கை பார்த்ததைக் கண்டு பிளிரி சத்தம் எழுப்பி அனைவரையும் மிளறச் செய்தது. மகாராஷ்டிர மாநிலத்தின் தலைநகர் மும்பையில் உள்ள பன்னாட்டு விமான நிலையம் மற்றும் மும்பை அகமதாபாத் விமானம் ஆகியவற்றிற்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து அதிகாரிகளுக்கு வந்த செல்போன் அழைப்புகள் மூலம் பேசிய மர்ம நபர்கள் மும்பை மற்றும் அகமதாபாத் இடையிலான விமானத்தில் வெடிகுண்டு பொருத்தப்பட்டிருப்பதாக கூறியுள்ளனர்.
இதேபோன்று மற்றொரு அழைப்பில் மும்பை பன்னாட்டு விமான நிலையத்தின் மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்படும் என மர்ம நபர் ஒருவர் கூறியுள்ளார். இதையடுத்து அந்த இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் சந்தேகப்படும்படியான பொருட்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. ரிலையன்ஸ் ரீட்டைல் நிறுவனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனமான கெல்வினேட்டர் என்ற நிறுவனத்தை வாங்கியுள்ளதாக அறிவித்துள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தின் நிதி விவரங்கள் குறித்து தகவல்கள் வெளியாகவில்லை. தி கூலஸ்ட் ஒன் என்ற ஸ்லோகத்துடன் 1970 மற்றும் 80களில் இந்தியா முழுவதும் புகழ்பெற்ற கெல்வினேட்டர் தற்போது ரிலையன்ஸின் வலுவான விற்பனை மற்றும் சேவை தளத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. இரு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பால் உயர்தரமான சர்வதேச தரச்சான்று பெற்ற சாதனங்கள் இந்திய வீடுகளுக்கு எளிதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் $65 நீடித்தால் வரும் காலாண்டில் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் குறைக்க வாய்ப்புள்ளது. நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் இதனை தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் விலையை கடந்த 3.5 ஆண்டுகளில் குறைத்த நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என தெரிவித்த மத்திய அமைச்சர் தற்போது கையிருப்பில் வைத்திருக்கும் கச்சா எண்ணெய் $75 வாங்கியதாக தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் தங்கள் குழந்தைகளை கல்வி பயில அனுப்பி வைக்கும் பெற்றோர் அவர்களின் தேவைக்காக அனுப்பும் பணத்திற்கு சுமார் 1700 கோடி ரூபாய் வங்கிக் கட்டணமாக செலுத்தியது தெரியவந்துள்ளது. வெளிநாடுகளில் படிக்கும் குழந்தைகளுக்கு 95 விழுக்காடு பெற்றோர் பாரம்பரிய வங்கிகள் மூலமாகவே பணத்தை அனுப்புகின்றனர். இதை ரெட்சி ஸ்ட்ராட்டஜி கன்சல்டன்ஸ் தெரிவித்துள்ளது. இவர்கள் ஆண்டுக்கு 85,000 கோடி ரூபாய் முதல் 93,500 கோடி ரூபாய் வரை அனுப்புகின்றனர். 30 லட்சம் ரூபாய் அனுப்பினால் 75,000 ரூபாய் வரை மறைமுக கட்டணம் செலுத்த நேரிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்கு செல்லும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு 70% வரை குறையக்கூடும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. விசா நேர்காணல் தேதி ஒதுக்கீடுகள் நிறுத்தப்பட்டுள்ளதாலும் விசா நிராகரிப்பு விகிதம் திடீரென அதிகரித்திருப்பதாலும் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. செமஸ்டர் தொடங்க இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் பல இந்திய மாணவர்கள் விசா நேர்காணல் தேதி கிடைக்காமல் தவிக்கிறார்கள். தேதி ஒதுக்கப்பட்ட சிலரும் அதற்கான உறுதிப்படுத்துதல் கிடைக்காததால் அமெரிக்காவுக்கு படிக்கச் செல்லும் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு ஜெர்மனி போன்ற மற்ற நாடுகளை நாடி வருகின்றனர். இந்திய மாணவர்களுக்கான விசாக்கள் நிராகரிக்கப்படுவது அசாதாரணமாக அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 2148 பிரிவின் கீழ் சொந்த நாட்டுடன் போதுமான பிணைப்புகள் இல்லை என்று கூறி பல விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகின்றன. கடந்த ஆண்டு 3,30,000 இந்திய மாணவர்கள் அமெரிக்காவுக்கு சென்றனர். முதல் முறையாக இந்த எண்ணிக்கையில் இந்தியா சீனாவை முந்தியிருக்கிறது. இந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை கடுமையாக சரியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிறுநீரக திருட்டு குறித்து விசாரணைக்கு பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை திருமலைவாயலில் பொது சுகாதாரம் நோய் தடுப்பு மருந்து துறை நிகழ்வின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிறுநீரக திருட்டு குறித்து விசாரணை நடைபெறுகிறது என்றார். உறுப்பு தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பாஜக அதிமுக கூட்டணியில் விரிசல் விழ ஆரம்பித்திருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். தொடக்கத்திலிருந்தே அமித்ஷாவும் அண்ணாமலையும் உறுதியாக இருந்தாலும் நயினார் நாகேந்திரன் கூட்டணி குறித்து பேச தயாராக இல்லை. இதன் மூலம் அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் இடையே பனிப்போர் தொடங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் திமுக கூட்டணியில் குழப்பம் விளைவிக்க யார் முயற்சித்தாலும் அது பகல் கனவாகத்தான் முடியும். காரணம் எங்கள் கூட்டணி கொள்கை கூட்டணி என்றும் அதிமுக பாஜக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் விமர்சித்துள்ளார். ஆடி மாத முதல் வெள்ளியை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். கோயில் முன்புள்ள கடலில் புனித நீராடி நாழிக்கிணற்றில் குளித்துவிட்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே புகழ்பெற்ற பண்ணாரி மாரியம்மன் கோயிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தெய்வ வழிபாடு செய்தனர். மேலும் கோயில் முன்பு நெய் தீபமேற்றி குண்டத்தில் உப்பு மிளகு தூவி நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளியில் படிக்கும் 4.5 வயது சிறுமியை 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். பள்ளி நிர்வாகத்தை கண்டித்தும் பள்ளி தாளாளரை கைது செய்ய கோரியும் முழக்கங்களை எழுப்பினர். பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கவும் அவர்கள் வலியுறுத்தினர். பள்ளியின் தாளாளரை இன்று
நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையோரத்தில் வனத்துறையினர் துரத்தினாலும் அசராமல் தன் குட்டிக்கு பால் கொடுத்துவிட்டு தாய் யானை அங்கிருந்து சென்றது. கேனார் நகர் பகுதியில் குட்டியுடன் 3 காட்டு யானைகள் மேய்ந்து கொண்டிருந்தன. இவை சாலைக்கு வந்துவிடாமல் வனத்துறையினர் கண்காணித்து துரத்தும் பணியில் ஈடுபட்டனர். ஆனாலும் கொஞ்சமும் அசராத அந்த தாய் யானை தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுத்த பின்னரே அங்கிருந்து சென்றது. அஜித்குமார் கொலை வழக்கு சம்பந்தமாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். திருப்புவனம் காவல் நிலையத்தில் இருந்த ஆவணங்கள், கோப்புகள், அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சி பதிவுகளை சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பின்னர் சம்பந்தப்பட்ட 5 காவலர்கள் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்த ஏடிஎஸ்பி சுகுமாரிடமும் 2 மணி நேரத்திற்கு மேல விசாரணை நடத்திய பின்பு மதுரை புறப்பட்டுச் சென்றனர். இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடன் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 501 புள்ளிகள் இறங்கி 81,757 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 143 புள்ளிகள் குறைந்து 24,968 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. 3% லாபம் குறைந்ததாக ஆக்சிஸ் வங்கி நிதிநிலை அறிக்கை வெளியிட்ட நிலையில் அவற்றின் பங்குகள் 5.24% சரிந்தது. அந்நிய முதலீட்டாளர்கள் நேற்று 3,694 கோடி ரூபாய் மதிப்பில் பங்குகளை விற்பனை செய்திருந்தனர்.